உள்ள வாப்பா. ஒரு நிமிஷம் உள்ள வாப்பா. என்னப்பா பாத்தும் பார்க்காத மாதிரி போற? உள்ள வாப்பா. இல்லண்ணே பரவாயில்ல. அட வாப்பா. அட வாப்பா வந்து உட்காரு. வா வா வா. ஐயோ இவங்க வேற ஆசையை காட்டுறாங்களே. வா தம்பி. இதோ வரேன். அப்படியே உட்காரு. வாங்க தம்பி. வா உட்காரு. உட்காருங்க அப்படி. உட்காரு உட்காரு. உட்காரு. உங்களை இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. நீங்க ரங்கநாயகி அம்மா புள்ள தானே? ஆமாண்ணே. ஏப்பா ஒரு ரவுண்டு போடுப்பா. இல்ல பரவாயில்லண்ணே. அட என்ன தம்பி நீங்க கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு நாக்க நினைக்காம போலாமா? ஐயோ அண்ணே அண்ணே இல்லண்ணே வைஃப் கூட வந்திருக்காங்கண்ணே. அட நாங்க என்ன ஒய்ஃப் இல்லாமல வந்திருக்கோம், ஒய்ஃபை கூட்டிட்டு தான் வந்திருக்கோம். இல்ல சாப்பிடுங்க சும்மா அடிங்க தம்பி. சொல்லுங்க. ஐயோ இல்லண்ணே வாங்க. பகல்ல நான் குடிக்கிறதே இல்ல. வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன நீங்க பகல ராத்திரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன டெய்லியுமா அடிக்கிறோம்? ஊத்துறோம் பாருங்க. ஊத்துனே. சாப்பிடுங்க. அண்ணா என்ன போதுண்ணே. இருங்க தண்ணி ஊத்துறேன். போதுமா? இருங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். Cheers. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தம்பி சீட்டு விளையாடுறீங்களா? இல்ல பரவாயில்ல நீங்க விளையாடுங்க. அண்ணே ஓடுங்க காட. ஓடுங்க. இவ வேற. இந்த வெற்றி எங்க போனா? போனை வேற எடுக்க மாட்டேங்கிறான். தம்பி என்ன வேலை பாக்குறீங்க? இந்த கிராமத்துல என்ன தம்பி அப்படி ஒரு பிசினஸ்? ஏய் யாரியா அவன்? சம்பந்தமே இல்லாம மரியாதை பேசிட்டு இருக்கான். ஆமா அவன்லாம் ஒரு ஆளா? தம்பி யார சொல்றீங்க? யோ அதான் வெளிய வெள்ளையும் சொல்லியமா ஒருத்தன் தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கானே அவனைத்தான். யார சொல்றீங்கன்னு புரியலையே. ஓ நிக்கிறானே இந்த ஆள் தான். ஏய் இவர் என் அண்ணையா? எங்க அண்ணன் பையனுக்கு தான் கல்யாணம். ஐயோ உன் கையால போய் தெரியாம சரக்கு வாங்கி குடிச்சிட்டேனே. இப்ப என்னையும் பிச்சைக்காரன்னு சொல்லுவானே. ஏய் நீ ஓவரா பேசுறடா. என்னோட தராதரம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கடா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். தொட்டு கும்பிட்டுக்கோமா. அம்மா என் பொண்ண நீதாமா பாத்துக்கணும். சக்தி போன தடவை கை கேட்டினது வாய் கேட்டல. ஆனா இந்த தடவை அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. தம்பி சக்தி கலெக்டராக நீங்க தான் அவ கூட இருந்து எல்லா உதவியும் பண்ணணும். அம்மா நீங்க இத சொல்லணுமா? இல்ல அதை விட வேற என்ன வேலை இருக்கு? நான் பாத்துக்கிறேம்மா. தம்பி ஏன் மாப்பிள்ள உதவி செஞ்சு என் பொண்ணு கலெக்டர் ஆனாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். கவலையே படாதீங்கம்மா. சக்தியை கலெக்டர் ஆக்குறது என்னோட பொறுப்பு. சக்தி உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கணும். ஏமா இதே திரும்ப திரும்ப சொல்ற? பொதுவா சொன்னேன்டி. அதான் ஏமா? அம்மா பொதுவா சொன்னேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? அம்மா சொன்னா சரின்னு எடுத்துக்கோயேங்கா. சரிம்மா, எங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். சரி நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அக்கா போலாம், வா போலாம். ஏன் அம்மா அப்படி சொல்றாங்க? ஒருவேளை கல்யாண மண்டபத்தில் நடந்த பிரச்சனை அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதுக்கு சான்ஸே இல்லையே. ஏய் என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல?
என்னடி குடிக்க கூடாது, இந்த அடிதடிக்கெல்லாம் போக கூடாது, அவ்வளவுதானே? இனிமே பாரு, காந்தி கடத்தது ஸ்ட்ரைட்டா இந்த வெற்றி தான். என் வாழ்க்கையில இனிமே இந்த அடிதடி, வெட்டுக்குத்து, ரத்தம் இது எதுவுமே கிடையாது. அடிதடியா? என்னண்ணே நீங்க? வாழ்க்கையில அடிதடி, வெட்டுக்குத்து, ரத்தம் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு. அகிம்சை தானே நமக்கு எல்லாமே. என்னடா புது மாதிரியா பேசுற? இனிமே எல்லாமே புது மாதிரி தானே. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நானே திருந்திட்டேனே. இதெல்லாம் வேண்டானே, ப்ளீஸ்ண்ணே. ஏ துர்கா, நம்ம போயிடலாம் வா. நான் சொன்னதை அண்ணன் கேட்டுப்பார், சரியா? ஏய், நீ சொன்னதை நான் கேட்டுப்பேன்னு சொன்னானா? ஐயோ, அப்ப புரிஞ்சுக்கலையானே? ஒன்னும் பரவாயில்லண்ணே, நீங்க அப்புறமா வீட்டுக்கு போய் புரிஞ்சுக்கோங்க. இல்லனா நாளை மறுநாள் கூட புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்ப சௌரியமோ அப்ப கூட நீங்க புரிஞ்சுக்கலானே, ஒன்னும் தப்பு கிடையாது. நான் யாருண்ணே பிளாக்கா பையன் உங்ககிட்ட போய் தலையிறதுக்கு? ஏய், எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா இப்படி கெஞ்சின நான் பார்த்ததே இல்லை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுடா, அதனால தான் அடிக்காம விடுறேன். சரி பழச்சு போ. சரிண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. போங்கண்ணே, போங்க போங்க. டேய் வெற்றி, நீயாடா இது? நானேதான் சக்தி. அந்த காந்தி கடத்தது ஸ்ட்ரைட்டா இனிமே வெற்றி தான். சூப்பர்ரா வெற்றி. நீ உன்னை கவனிச்சியா? என்ன? அடித்தடியில கூட ஒருத்தன் மாற மாட்டான், ஆனா நீ அன்பா எடுத்து சொல்லவும் அவன் மாறிட்டான்டா. அப்படின்ற? இதுதான் அன்போட பவர். ஆமா சக்தி, இன்னைக்குதான் இந்த அன்போட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டேன். சக்தி, எல்லாமே உன்னாலதான் தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி, நீங்க இப்படி பேசுறத என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்ப முடியல, ஆனா நம்பிதானே ஆகணும். பாரு துர்கா, வாழ்க்கையில சில மாற்றங்கள் எப்படி நடக்கும், எதனால் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா சட்டு புட்டுன்னு அது பாட்டுக்கு நடந்துடும், சரியா? எப்பா சாமி, என்னால தாங்க முடியல, ஆளை விடுங்க. நீங்க மாறிட்டீங்க அப்படிதானே? அதானே, நாங்களும் நம்பிட்டோம். காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம், போடுங்க. போலாமா? அவனை அடிக்கதான் நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. நீங்க சும்மா விளையாடாதீங்க. அடிதடிக்க போக கூடாதுன்னு நான் வெற்றிக்கிட்ட அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படி அவரு அவனை அடிக்க போவாரு? ஓஹோ, அதான் அந்த ரவுடிங்க முன்னாடி அப்படி நடிச்சாரோ? ஆமா, நீயே அவரை திரும்பவும் அடிக்கலாம் கூடாதுன்னு சொன்ன. அது என் புருஷன் ரவுடியா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் யாரையும் நான் அடிக்க கூடாதுன்னு சொன்னேன். நீ நினைக்கலாம், ஆனா யாரையும் அடிக்க கூடாதுன்னு அவர் நினைக்கணுமே. சக்திகா, நீ வேணா எழுதி வச்சுக்கோயேன், இந்நேரம் அந்த ரவுடிய பொல்லன்னு பொலந்துட்டு இருப்பாரு நம்ம வெற்றி. நான் எதுவுமே நம்ப மாட்டேன். சரி, நீ நம்ப மாட்ட. நாம இப்ப மார்க்கெட்டுக்கு போய் பாப்போம், அங்க என்ன நடக்குதுன்னு நீயே உன் கண்ணால பாரு. நான் வெற்றியை சந்தேகப்படல, அப்புறம் நான் எதுக்கு அங்க வரணும்? சரி, நீ சந்தேகப்படல, நான் சந்தேகப்படுறேன். எனக்காகவாவது வா. ஏமா, அந்த போலீஸ் என்னமா சொல்றாரு? ஒண்ணு இல்லம்மா, அவன் கொஞ்சம் சீரியஸா இருக்கானா, கேர்ஃபுல்லா இருக்க சொன்னாரு. என்ன தம்பி நீங்க அடிதடி எல்லாம் விட்டுட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அம்மா, துர்கா வந்து அந்த ரவுடி இடிக்கிறாமா, அப்புறம் அசிங்கமா பேசுறான். அதை பார்த்துட்டு எப்படிமா சும்மா இருக்கிறது? அப்படி எல்லாம் என்னால சும்மா இருக்க முடியாது. ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா? ஏய், நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? அவங்க 2 பேருக்குள்ளேயும் மனஸ்தாபம் வந்தே தீரும். டேய், அறிவு இருக்காடா உனக்கு? எங்க அம்மா கிட்டயே போய் சொல்லிருக்க. நீ தான் தேவையில்லாம உங்க அம்மா கிட்ட என்ன மாட்டி விட்ட. அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம சொன்னேன். நீ உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே? சரி, உன்னை யார் அம்மா கிட்ட சொல்ல சொன்னது இப்போ? ஐயோ, கொஞ்சம் நிறுத்துங்க, சண்டெல்லாம் வேண்டாம். சக்தி, நீ கொஞ்சம் பொறுமையா பேசுமா. அம்மா, இன்னும் என்னமா பொறுமையா பேசுறது? எல்லாரையுமே ஏமாத்திருக்கான் இந்த ராஸ்கல். ஏய், ராஸ்கல் கிஸ்கல் சொன்னா பல்ல உடைச்சிருவேன். ஓ, உடைப்பியா? எங்க உட? அமைதியா இருங்க.
ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா எப்படி? பின்னமா சும்மா தம்பி, நீங்க பண்ணது நிஜமாவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தான் அந்த ரவுடி கிட்ட பொறுமையா எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அவன் போயிட்டான்ல, அப்புறம் ஏன் திரும்ப அடிக்க போனீங்க? அம்மா, துர்கா எனக்கு தங்கச்சி மாறிமா. அவகிட்ட ஒருத்தர் தப்பா நடந்துக்கிட்டான், எப்படி சும்மா விட சொல்றீங்க? தம்பி, நீங்க சொல்றது நியாயமா இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்றத நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்கம்மா, கேப்பேன். ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? தம்பி, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இனிமே தயவு செஞ்சு அடிதடிக்கெல்லாம் போகாதீங்க. அதுவாமா சக்தியோட புருஷன் அடிக்கடி அடிதடி சண்டைன்னு போயிடுறான். ஆனாலும் அவன் மேல ஒரு கேஸ் கூட தான் இல்லையே. அவங்க அம்மா தான் அவன் மேல கேஸே வராத அளவுக்கு பாத்துக்கிறாங்களே. இப்ப என்ன புதுசா? மார்க்கெட்ல ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்காமா. இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் எந்திரிச்சு வெற்றி மேல கேஸ் கொடுத்தா அவனை உள்ள வைக்கிறத தவிர வேற வழியே இல்ல. அத சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். அதுக்கு எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு போறீங்க? அத நீங்க போய் ரங்கநாயகி அத்தை கிட்ட தான் சொல்லணும். அது இல்லம்மா, அந்த பொண்ணு சக்தி பாவம், கஷ்டப்பட்டு கலெக்ட் ஆகிறதுக்காக படிக்குது. இவன் பாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு போனானா நாளைக்கு வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது அந்த பொண்ணு கலெக்ட் ஆகுறது சிக்கலாயிரும்ல. அதனாலதாம்மா அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வெற்றி உள்ள போனா சக்திக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அது ஒண்ணும் இல்லம்மா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது எல்லாத்தையும் பார்க்கணும்ல. வெற்றி மேல நிறைய கேஸ் இருந்தா சக்தி கலெக்ட் ஆகுறதுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். ஓ, இவ்ளோ இருக்கா சார்? சரி, நீங்க போங்க. சரிங்கம்மா. ஏன் பூஜா, வெற்றி ரவுடின்னு பேர் வாங்கி உள்ள போனா சக்திக்கு கலெக்டர் ஆகுறதுல கஷ்டம். இது போதுமே, இத வச்சு நாம என்ன வேணாலும் பண்ணலாம். நல்லா மாட்டினா அந்த வெற்றி நம்ம கிட்ட. அக்கா அக்கா, என்னடாச்சு? எதுக்கு தலை தெறிக்க ஓடி வர? அவன் நாளைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாளாம்க்கா. என்னடா மொட்டை மொட்டையா பேசிட்டு இருக்க? யாரு ரிலீஸ் ஆறா? அவதான்க்கா, அந்த காந்தாரா. என்ன சொன்ன? காந்தாராவா? நாளைக்கே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாளா? யாருக்கா அது? காந்தாரானா நீ ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? என்னக்கா விஷயம்? காந்தாரா அவ ரங்கநாயகியோட பரம எதிரி. அவ ஜெயிலுக்கு போனதே ரங்கநாயகியால தான். அவ திரும்பி வரானா ரங்கநாயகிய சும்மா விட மாட்டா. அப்படி என்ன பிரச்சனை இருக்கு ரெண்டு பேருக்குள்ள? அது தெரியல சங்கலி. ரங்கநாயகிக்கும் காந்தாரிக்கும் பெரிய அளவுல பகை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். காந்தாரி வந்தா நிச்சயம் ரங்கநாயகி மேல கை வைப்பா. அத பாத்துட்டு வெற்றி சும்மா இருக்க மாட்டான். பதிலுக்கு அவனும் கை வைப்பான்ல. அப்ப அவன் தானா உள்ள போவான். ரவுடியோட பொண்டாட்டி சக்தி தான், அவளுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு நாம சேர்த்து சொல்லுவோம். இது எப்படி இருக்கு பூஜா? அதாவது வெற்றியை உள்ள வைக்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க, அதானே? கரெக்ட். என் அடி தாங்க அம்மாவை ஊரை விட்டே போயிட்டாமான்னு நீ என்கிட்ட வந்து சொல்ற. அதுதான்டா எனக்கு பெருமை. இப்ப இவன் அடித்தடியில இறங்கி போலீஸ் வரைக்கும் பிரச்சனை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? கடவுளே, சாமியார் சொன்ன மாதிரியே நடக்குதே. மாப்பிள்ளை திரும்பவும் அடிதடின்னு போய் சக்திக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை வந்தா என்ன பண்றது? நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்க? சொல்லுங்கம்மா. ஷோ, அதத்தான் சொல்லிட்டேனே வெற்றி, நீ நான் சொன்னதை செஞ்சுதான் ஆகணும். இல்லம்மா, அது சரிப்பட்டு வராது. என்னது? என்ன சொன்ன? என்ன ஆனாலும் வெற்றி தம்பி அவளை அடிக்க கூடாதுன்னு சொல்றேன். அத சொல்றதுக்கு நீ யாரு? நான் வெற்றி தம்பியோட மாமியாருமா? நான் அவனோட அம்மா. நான் சொல்றேன், வெற்றி அவளை அடிச்சுதான் ஆகணும். இல்லம்மா, இதெல்லாம் தப்பு. உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த அடிதடி எல்லாம் வேண்டாமா? பழைய பகை
பழசாவே இருந்துட்டு போகட்டும். அதையே இப்ப புதுசாக்கணும். அப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் உன் காதுல ஏறலையா? பகைய புதுசாக்குனது நான் கிடையாது, அவதான். அவ வந்து என் குடும்பத்தையே அழிப்பேன்னு சொல்லுவா. அவ முன்னாடி நான் அப்படியே கை கட்டி நிக்கணும்னு சொல்றியா? கை கட்டி நிக்க வேண்டாமா? ஆனா சட்டப்படி என்ன செய்யணுமோ அத நீங்க செய்யுங்க. அதை விட்டுட்டு தம்பி போய் ஏன் அடிக்கணும்? என்னது சட்டப்படி செய்யணுமா? மீனாட்சி, என்ன பேசிட்டு இருக்க? அவ வீட்டுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணுவா, நான் போய் போலீஸ் கிட்ட கை கட்டி கெஞ்சிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வெற்றி, நான் சொன்னது சொன்னதுதான். நீ அவளை அடிச்சு துரத்தி தான் ஆகணும். தம்பி, நான் சொல்றேன், நீங்க அடிதடிக்கு போகவே கூடாது. மீனாட்சி, நான் தான் பேசிட்டே இருக்கேன்ல, நீ குறுக்க குறுக்க பேசுற, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? நீங்க சரியா பேசுனீங்கன்னா அப்புறம் நான் ஏமா குறுக்க பேச போறேன்? மீனாட்சி! வெற்றி, நாளைக்கு நீ என்ன பண்ண போறேன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ ஏன் புள்ளடா. நான் சொன்னா நீ அதை செஞ்சுதான் ஆகணும். இத்தனை நாளும் நீ அப்படிதானே இருந்திருக்க, இனிமேலும் நீ அப்படிதான் இருக்க போற. மீனாட்சி, மொத்தமா என் பிள்ளைய அப்படியே அடியோட மாத்திடலான்னு நினைக்காத. அது ஒரு நாள். சக்தி, நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? வேண்டாம், நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத. ஏன்? நான் என்ன சொன்னாலும் செல்ஃபிஷா சொல்றேன்னு தான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், உன் மனசுல பறத சொல்லு. வெற்றி, உங்க அம்மாங்கிறதுக்காக சொல்லல, நான் நிஜமாவே தான் சொல்றேன். இந்த அடிதடியெல்லாம் வேண்டாண்டா. நாளைக்கு என்ன ஆனாலும் நீ அங்க போகாத. எனக்காகடா, ப்ளீஸ்டா. அப்ப என் அம்மாவோட கதி? ஏய், உங்க அம்மா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா? அப்படி பயப்படுற ஆளா இருந்தா என் பையனை தொட்டு பாருன்னு சவால் விடுவாங்களா? அதுவும் சரிதான், நியாயம்தான். அப்ப எங்க அம்மா போட்ட சேலஞ்ச் என்ன ஆகுறது? அத நீ தாண்டா உங்களுக்கு புரிய வைக்கணும். ஏய், அவங்க உங்க அம்மா முன்னாடி வச்சு நீ எனக்கு சப்போர்ட்டா இல்ல உன் மாமியாருக்கு சப்போர்ட்டான்னு கேக்குறாங்க. என்ன என்ன பண்ண சொல்ற? வெற்றி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ போகாம இருந்துடுறா. அதுக்கு ஏன் நீ இப்ப என்ன மாதிரி பேசிட்டு இருக்க? அது வெற்றி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ அடிக்கடிக்கு போகாம இருந்தா இருந்தா நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தல, அது தரேன். எது? ஏய், எனக்கு சொல்லவே வெக்கமா இருக்குடா. ஏய், என்னடி சொல்லு. அது என்னன்னா, நீ ரொம்ப நாளா கிஸ் கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தல்ல. ஆமா. நீ நாளைக்கு மட்டும் போகாம இருந்தா ஒரு கிஸ் இல்லடா, நீ எத்தனை கிஸ் கேக்குற நான் கொடுப்பேன். ஆமா, இதெல்லாம் உனக்காக தான். ஆனா எனக்கு ஒரு டவுட். நான் அடிதடிக்கு போகாம இருந்தா நீ கிஸ் கொடுப்ப, ஓகே. ஒருவேளை நான் அடிதடிக்கு அப்படியே போயிட்டு வந்தா கிஸ் எல்லாம் கொடுக்க மாட்டியா என்ன? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன்டா. சரிடி, ஏன் கோவப்படுற? சும்மா அப்படியே கேட்டு பார்த்தேன். நீ சொல்ற டீலிங்கும் நல்லா தான் இருக்கு. நான் யோசிக்கிறேன். அப்புறம் வழக்கம் போல ஏமாத்த கூடாது, சரியா? டேய், நான் அப்படியே ஏமாத்தினாலும் நீ என்ன விட்டுருவியா? சரி, நான் யோசிக்கிறேன். டேய், யோசிக்கிறேன்னு சொல்லாதடா. செல்லல, நான் சொன்ன நீ கேப்பல்ல. ஒரே ஒரு நாள் அந்த பக்கம் மட்டும் நீ போகாம இருடா, ப்ளீஸ்டா. ஓஹோ, உனக்கு கொஞ்சலாம் தெரியும். நாளைக்கு மட்டும் நான் சொல்ற மாதிரி நீ கேளு, அப்புறம் நான் உனக்கு எப்படி எல்லாம் கொஞ்சம் மட்டும் பாரு. தலையண மந்திரம் நான் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா எனக்கு இப்பதாண்டி புரியுது. டேய் வெற்றி, நீ எவ்வளவு பச்சை மண்ணா இருந்திருக்க பாத்தியா? மரமண்ட. வெற்றி, நான் அப்பா பேசுறேன்டா. அப்பா சொல்லுங்கப்பா. டேய், உங்க அம்மா இவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்லியிருக்கா, அவ போன் பண்ணும்போது நீ ஏன்டா எடுக்கல? சரி, முதல்ல எங்க இருக்க நீ? அப்பா, நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன்ப்பா. போலீஸ் ஸ்டேஷனா? அங்க என்னடா பண்ற? அப்பா, என்ன ஆனாலும்
நான் அடிதடிக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா. நான் வீட்டில் இருந்தா ஒருவேளை நான் மனசு மாதிரி அங்கே போனாலும் போயிடுவேன். அதான்ப்பா நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். டேய், இங்க உங்க அம்மா கோவமா துப்பாக்கி எடுத்துட்டு போயிருக்காடா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடா. டேய், அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாருடா பொறுப்பு? அப்பா, அம்மாக்கு எதுவும் ஆகாதுப்பா. நான் ஏன் சொல்றேன்னா, அம்மா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாதுப்பா. அம்மா இந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துருக்காங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஏய், நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. அப்பா, நான் தான் உங்களை பயப்படாதீங்கன்னு சொல்றேன்ல. தம்பி, நான் சொல்றேன், நீங்க அடிதடிக்கு போகவே கூடாது. நாளைக்கு வெற்றி ஏன் பிள்ளையா இல்ல உன் வீட்டு மாப்பிள்ளையான்னு நானும் பாக்குறேன். நாளைக்கு மட்டும் நீ போகாம இருந்தா ஒரு கிஸ் இல்லடா, நீ எத்தனை கேக்குற நான் அதை கொடுப்பேன். அக்கா, இருட்டிருச்சுக்கா. இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்கக்கா. வரமாட்டான், ஒருத்தனும் வரமாட்டான். இந்த காந்தாராவை பத்தி யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த ரங்கநாயகிக்கு நல்லாவே தெரியும். அந்த ரங்கநாயகி அவ பையனை பேக் பண்ணி இந்நேரம் வேற எங்கேயாவது அனுப்பி வச்சிருப்பா. என்ன பண்றது? ரங்கநாயகி வரலன்னா என்ன, நாம அவ வீட்டுக்கு போவோம். அவ குடும்பத்தை நாம காலி பண்ணுவோம். வாங்கடா. என்ன ரங்கநாயகி, சுடவே இல்ல? சுடு சுடு. ஏய் ரங்கநாயகி, நீ எப்படி யோசிப்பன்னு எனக்கு தெரியாதா? என்ன துப்பாக்கியில குண்டு இல்லையா? இதோ குண்டு. சும்மா அதிர்துல. எப்ப இந்த குண்டை எடுத்தேன், எப்படி எடுத்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல? அதுதான் இந்த காந்தாரா. இனிமே இது மாதிரி நிறைய நடக்கும். டேய், இவள டப்புன்னு போட்டு முடிச்சிடாதீங்கடா. கைய காலை உடைச்சு விடுங்க. இவ புருஷன் மாதிரி இவளும் வீல் சேர்ல இருக்கணும். இவ அனுபவிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. இவளை மெல்ல மெல்லமாதான் கொல்லணும். இவ அடிபட்டு கிடக்கிறத அவ பையன் வந்து பார்த்தானா, அவனையும் முடிச்சு விட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. ஏய் ஏய், சார், டைம் என்னாச்சு சார்? 10:45. ஏன்? நல்லா பாத்துக்கோங்க சார். நான் 6:45 உள்ள வந்தேன். இப்ப மணி 10:45. 4 மணி நேரம் ஆயிடுச்சு சார். காப்பி தண்ணி குடிக்க கூட வெளியே போல. உச்சா கூட போகாம கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கேன் சார். இதுக்கு மேல அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் எனக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க தான் சார் சாட்சி சொல்லணும். தம்பி, முதல்ல நீ கிளம்பியா? கிளம்புறேன் சார். சிசிடிவி எல்லாமே ஆன்ல தானே இருக்கு சார். நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரே ஆதாரம் சிசிடிவி மட்டும்தான் சார். எப்பா, முதல்ல கிளம்பு பண்ணி. இல்ல சார், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாளைக்கு என் பொண்டாட்டி கேட்டானா அவளை நேரா உங்ககிட்ட தான் சார் கூட்டிட்டு வருவேன். நீங்க தான் சாட்சி சொல்லணும், பாத்துக்கங்க. உங்க குடும்ப பிரச்சனைக்கு போலீஸ் ஏன்பா பதில் சொல்லணும்? சார், ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? போன தடவை ரவுடி தானம் பண்ணப்போ உங்களாலதான் வந்து வீட்டுல போட்டு கொடுத்துட்டாரு சார். அவர் என்னைக்கு வந்து போட்டு கொடுத்தாரோ அன்னையில இருந்து வாழ்க்கை பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு சார். என் பொண்டாட்டி கிட்ட அவர் சொன்னதுல இருந்து இங்க போகாத, அங்க போகாத, அங்க நிக்காத, இங்க நிக்காத. சார், நைட்ல நிம்மதியா தூங்க கூட முடியல தெரியுமா சார்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, ஒரு
முத்தம் கேட்டா கூட கொடுக்க மாட்டேன்றா சார். பரவாயில்ல பரவாயில்ல, இப்போவாது ஞாபகம் வச்சிருக்கியே. குடு. இரு, போய் எடுத்துட்டு வரேன். ஏய், எடுத்துட்டு வரியா? ஆமா. என்ன எடுத்துட்டு வர? நீ குடிக்க பால் கேட்டல, மறந்துட்டேன். அதை நான் எடுத்துட்டு வரேன். அப்படியே ஒண்ணு வச்சன் வையேன். பால் குடுக்கறத ஞாபகம் வச்சிருந்தா என்ன, மறந்தா என்னடி? வேற என்னடா இப்போ? ஏய், நான் இன்னைக்கு அடிதடிக்கு போகாம இருந்தா ஒரு கிஸ் இல்ல, எத்தனை கிஸ் வேணாலும் தருவேன்னு சொன்னியா இல்லையா? என்ன மறந்துட்டியா? அதெல்லாம் நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? ஏய், அதுக்காக தான் நான் இன்னைக்கு போகாமே இருந்தேன். ஆனா வெற்றி, நீ ஜெயிக்கல, தோத்துட்ட. ஏய் ஏய், என்ன ஃப்ராட் தனம் பண்ற? நான் தான் அடிதடிக்கு போகல, அப்புறம் எப்படி தோப்பேன்? இரு இரு, நான் கேக்குறதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிக்கிட்டே வா. ஒரு வேளை நீ அடிதடிக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? போலீஸ் கேஸ் ஆயிருக்கும். போலீஸ் கேஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? போலீஸே நான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிருந்தா நீ எங்க போயிருப்ப? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இன்னைக்கு நீ எங்க போன? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கதான் வெற்றி, நீ தோத்துட்ட. சார் எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் கேக்குறது உன் காதுல விழுதா இல்லையா வெற்றி? அம்மா, என்ன கேள்விமா அது? நம்ம வீட்டுக்கு வராம. ஓ, நம்ம வீடுங்கிற நினைப்பெல்லாம் உனக்கு இருக்கா வெற்றி? நான் கூட நினைச்சேன் எங்க நீ மொத்தமா உன் மாமியார் வீட்லயே செட்டில் ஆயிட்டியோன்னு. ஆமா வெற்றி, நான் தான் உன் அம்மான்னு உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? ஏய் ஏய் ரங்கநாயகி, என்னம்மா வந்ததும் வராததுமா நம்ம பிள்ளைகிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? நேத்து மட்டும் எனக்கு ஏதாவது நான் இருந்தா அப்ப புரிஞ்சிருக்கும் உங்க எல்லாருக்கும். அம்மா, அதான் உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? எப்படிடா வெற்றி, நான் அவ்ளோ சொல்லியும் உன்னால அங்க வராம இருக்க முடிஞ்சது? டேய், ஊரெல்லாம் போய் ஏன் புள்ளன்னு நெஞ்ச நிமித்திட்டு நின்னடா. ஆனா இப்படி எவ்வளவு ஒருத்தி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டிய வெற்றி. அதான் இவ வந்து காப்பாத்திட்டாலம்மா, அப்புறம் என்னம்மா? டேய், இவ காப்பாத்துறதும் நீ காப்பாத்துறதும் ஒன்னா வெற்றி? நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டியடா. இல்லடா, நீ என்ன ரொம்ப நோகடிச்சிட்ட. ஐயோ அம்மா, அப்படிலாம் நிஜமாவே இல்லம்மா. அப்படிதான்டா, அப்படிதான். கடைசியில என்னை எதிர்த்து அந்த மீனாட்சி சொன்ன மாதிரியே என்ன உன் முன்னாடி தோக்கடிச்சிட்டல்ல வெற்றி. ஒண்ணு தெரியுமா, இப்ப வரைக்கும் இப்படி பண்ணது என் புள்ள வெற்றி தானே என்னால ஏத்துக்கவே முடியலடா. நேத்து மட்டும் ஒருவேளை எனக்கு ஏதாவது நான் இருந்ததுன்னா உன்னால தாங்கிக்க முடியுமா வெற்றி? சொல்ல வெற்றி, உன்னால தாங்கிக்க முடியுமா? முடியாதுமா. அப்புறம் எதுக்குடா அங்க வரல? அம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியுமா. நான் உங்க கூடவே இருந்து வளர்ந்தவன்மா. உங்க தைரியத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் வெற்றி. என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஆனா நீ அங்க வந்து என்ன காப்பாத்திருக்கணும்ல, அதனே எனக்கு பெருமை. ஆனா இவ வந்து காப்பாத்துனா, யாராவது ஒரு 4 பேர்கிட்ட போய் என்னால இத சொல்ல முடியுமா? அந்த காந்தார எங்களை கொல்ல வந்தா என் மருமக தான் வந்து என்ன காப்பாத்துனா அப்படின்னு சொல்ல முடியுமா? அத்தை, மகன் காப்பாத்துனா என்ன, மருமக காப்பாத்துனா என்ன? நீ இப்படிதாண்டி பேசுவ, நீ இப்படிதான் பேசுவ. ஏன்னா நீ ஜெயிச்சவல்ல. என் பிள்ளைய எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டோங்கிற தைரியத்துல நீ தலை நிமிர்ந்து பேசுற. ஆனா இந்த ரங்கநாயகி இன்னைக்கு நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீயும் உங்க அம்மாவும் தானே? அம்மா, ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் பூஜா. பிறந்தநாள் தேங்க் யூ வாழ்த்துக்கள். கோதண்டம்.
பாத்தியாடி அவன நேத்து அவனை திட்டினதுக்கு கோபம். என் பர்த்டேக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு கூட தோணல பாரு அவனுக்கு. சச்சா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. என் பையனை பத்தி எனக்கு தெரியாது. அவன் எப்ப கோபமா இருப்பான், எப்ப பேச மாட்டான் எல்லாம் எனக்கு தெரியும். இல்லத்த, வெற்றியெல்லாம் அப்படி பண்ண மாட்டான். அதெல்லாம் நீ வரத்துக்கு முன்னாடி. இப்ப ரொம்ப மாறிட்டான். இவன் பண்ண வேலைக்கு நான் தான் கோவமா இருக்கணும். ஆனா இவன் என் மேல கோச்சிட்டு இருக்கான். எல்லாம் என் நேரம். ஹம். வெற்றி, வெற்றி, எதுக்கடி இடிக்கிற? ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல. டேய் ஆ? ஏன்டா கத்துற? என்ன? முதல்ல காதல் இருக்கிறது கழுத்து குடு. இந்தா. என்னடி? டேய் உங்க அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டேடா. பர்த்டேவா? இன்னைக்கா? அடப்பாவே. ஓ, அதுக்கு தான் ஸ்வீட் கொடுத்தாங்களா? அம்மா ஹாப்பி பர்த்டேமா. என் பர்த்டே கூட ஐயாக்கு மறந்து போச்சுல்ல. சாரிமா, சுத்தமா ஞாபகமே இல்ல. அதான். அது எப்படி ஞாபகம் இருக்கும்? அம்மா மேல அக்கறை இருந்தா ஞாபகம் இருக்கும். அந்த அக்கறை தான் சுத்தமா இல்ல நாய் போச்சுல்ல. அம்மா என்னம்மா நீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஹாப்பி பர்த்டேமா. ரொம்ப சந்தோஷம்டா. என்ன நீயா வந்து வாழ்த்து சொல்லி இருந்தனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல, இப்போவாவது சொன்னீங்க. சொந்த பையன் கிட்ட ஒரு பிறந்த நாள் வாழ்த்து கூட யாரோ ஒருத்தி ஞாபகப்படுத்தி வாங்க வேண்டியிருக்கு. ஏங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. போலாமா? அம்மா ஒரு நிமிஷம். கன்றாவி கன்றாவி, இதுல இவளுக்கு பாராட்டு வேறையா? நம்ம நினைக்காததெல்லாம் நடக்குதே. ஒரு ஃபிளெக்ஸ் அடிச்சு அத்தையை கவுத்துட்டாலே இவன். இந்த ரங்கநாயகியோட டேஸ்ட் இவ்ளோ சீப்பா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரங்கநாயகி சக்தியை பாராட்டுறதை என்னால நம்பவே முடியல. என்னங்க நீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? மனசுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறேன். சக்தி, என் பிறந்த நாளும் அதுவுமா எனக்கும் என் பையனுக்கும் எப்படி ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். அது எல்லாத்தையும் ஒரு நொடியில நீ மாத்திட்ட. உனக்கு என்ன தர போறேன்னு புரியல சக்தி. என்ன நீ ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்ட. ஒரு நிமிஷம் இதை புடி.